நாம மற்றவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். இந்தியாவில் கோலாகலமாக கொண்டாடி வரும் பெரிய திருவிழா போன்ற நிகழ்ச்சி தான் IPL. தற்போது பிரம்மாண்டமாக ஆரம்பித்து ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்று வருது. சமீபத்துல தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்கும் இடையேயான போட்டி நடந்தது. இந்த போட்டியில கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி 14 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சது. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் அஸ்வினுடைய ராஜதந்திரம் தான் அப்படின்னு சொல்லலாம். ராஜஸ்தானுடைய ஓபனிங் பேட்ஸ்மேன் அதிரடியாக விளையாடி கொண்டிருந்தார். அப்போ அதில் பட்லர் 43 பால்ல 69 ரன்கள் அடித்திருந்தார். அப்பொழுது 13வது ஓவரை போட்ட நம்ம அஸ்வின் பந்து வீசும் முன்னரே பட்லர் கிரீஸை விட்டு வெளியே நகர்ந்ததால மன்கட் முறையில அவுட் செய்திருக்கிறார். கிரிக்கெட் வீதியில ரன்னிங் கிரீஸை விட்டு வெளியேறினால் பவுலர் இதை செய்யலாம் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. இதனை பல கிரிக்கெட் வீரர்கள் இக்கட்டான சூழ்நிலைகள்ல செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இதனை பற்றி விவாதங்கள் அடிக்கடி நடந்து கொண்டுதான் இருக்கு. இது சரியா தவறா என்பது பற்றி விவாதம். எப்போதுமே ரன்னர் கிரீஸை விட்டு வெளியேறினால் எச்சரிக்கை கொடுப்பாங்க பவுலர்கள். ஆனால் அது விதி அல்ல. அஸ்வின் எந்த ஒரு எச்சரிக்கையுமே கொடுக்காமல் பட்லரை அவுட் செய்திருக்காரு. இந்த வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்கள்ல அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. பல மீம்ஸ்களும் வைரலாக பரவிட்டு வருது. இந்த செயலால பல கிரிக்கெட் வீரர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வராங்க. இதுக்கு டெட் பால் தான் கொடுக்க வேண்டும் என்று பல கிரிக்கெட் வீரர்களும் சொல்லிட்டு வராங்க. இந்த IPL போட்டிகள்ல வெற்றி மட்டுமே முக்கியம், அதனால பெருந்தன்மை அதெல்லாம் கிடையாது. எனவே அஸ்வின் கிரிக்கெட் விதியின் படி செய்தது சரியே. படப்பிடிப்புல கோபமான நம்ம அஜித் சார். தல அஜித் நேர்கொண்ட பார்வை படத்துல பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை தீரன் அதிகாரம் 1, சதுரங்க வேட்டை போன்ற படங்களை இயக்கிய வினோத் தான் இயக்கிட்டு வராரு. இந்த படம் இந்தியில வெளியான பிங்க் படத்தோட ரீமேக். இந்த படத்தை போனி கபூர் தமிழ்ல தயாரிச்சிட்டு வராரு. இந்த படப்பிடிப்பு வேகமாகவும் நடந்துட்டு வருது. சமீபத்துல இந்த படத்துடைய ரிலீஸ் செய்திய படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த படம் வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல தொலைக்காட்சி புகழ் பெற்ற ரங்கராஜ் பாண்டே நடிக்கிறாரு. இவர் சமீபத்துல பல பேட்டிகள் கொடுத்து வந்தாரு. அதுல தல அஜித்தை பற்றியும் படத்தை பற்றியும் புகழ்ந்து பேசியிருக்காரு. தல அஜித் நல்ல மனிதர், மிகவும் அற்புதமான மனிதர், எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கும் அளவிற்கு நடந்து கொள்றாரு. நண்பர்களுக்காக எதையும் செய்பவர். நான் அவருடன் பழகிய குறுகிய காலத்திலேயே அதனை பற்றி தெரிந்து கொண்டேன் அப்படின்னும், எனக்கு அவருடன் பழகும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த அனுபவங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு. மேலும் இந்த படத்துல இவர் ஒரு முக்கிய ரோல் பண்றாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. எப்போதுமே பெரிய நடிகருடன் நடிக்கும் போது படம் முடியாமல் படத்தை பற்றி எந்த ஒரு பேட்டியும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி நம்ம ரங்கராஜ் பாண்டேவிற்கும் படக்குழுவிடமிருந்து சொல்லியிருக்காங்களாம். ஆனால் தன்னுடைய விளம்பரத்திற்காக தல பெயரையும் படத்தை பற்றியும் உபயோகப்படுத்தியதால படக்குழுவும் தல அஜித்தும் கொஞ்சம் கோபமாக தான் இருக்காங்களாம். படத்தை பற்றி முன்னாடியே வெளியே தெரிந்தால் அதில் உள்ள சுவாரஸ்யம் போய்விடும் என்பதால அதனை கடைபிடிக்க சொல்லுவாங்க. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.